ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கன்வர்ஷன்ஸ் பிட்வீன் நம்பர் சிஸ்டம்ஸ். அதாவது இந்த ப்ரீவியஸ் செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் டெசிமல் என்ற ஒரு நம்பர் சிஸ்டத்துல இருந்து எப்படி நாங்கள் ஒக்டல், ஹெக்ஸாடெசிமல், பைனரி என்ற வேற வேற நம்பர் சிஸ்டத்துக்கான கன்வர்ஷன்ஸ் செய்யலாம்னு பார்த்திருந்தோம். ஸோ இந்த செஷன்ல நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் பைனரி, ஒக்டல், ஹெக்ஸாடெசிமல்ல இருக்க போற நம்பர்ஸ் எப்படி நாங்க ஈஸியா டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதை விட இந்த பிளேலிஸ்ட்டை நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷனா பார்ப்போமா இருந்தால் நம்பர் சிஸ்டம், அதாவது கிரேட் 10 ஸ்ரீலங்கன் சிலபஸ்ல ஓர்டினரி லெவல் சிலபஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற மூன்றாவது யூனிட், தேர்ட் யூனிட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் செஷனா தான் இது போய்கொண்டிருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே நாங்க யூனிட் 1 யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணி தான் யூனிட் 3க்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்ஸ் பார்க்க வேணும்னு சொன்னால் சேம் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸை ப்ளே பண்ணி நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த செஷன் கண்டென்ட்டுக்குள்ள மூவ் பண்ணுவோமா இருந்தால் இனிஷியலா நாங்க பார்க்க போறது எதுவா இருக்க போகுதுன்னு சொன்னால் பைனரியில இருக்க போற ஒரு நம்பரை நாங்க இப்ப டெசிமல் என்ற நம்பருக்கு சேஞ்ச் பண்ண போறோம். பைனரி நம்பர் ஒன்றை எப்படி நாங்க டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு வர போறோம். ஸோ ஒரு பைனரி நம்பருக்கான எக்ஸாம்பிள் நான் இதுல மார்க் பண்ணிட்டு வரேன். 10110. இது ஒரு பைனரி நம்பர் எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த நம்பரை நாங்கள் ஒரு டெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண வேணும் என்று சொன்னால் இதுக்கான மெத்தட் எப்படி இருக்குமென்னு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இதை இண்டிகேட் பண்றதுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் ஒன்று எடுத்துக்கொள்றேன். 10110 அந்த நம்பரை நான் இங்கே எழுதிடுறேன். அடுத்தது என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு அரோ மார்க் பண்ணி போட்டுக்கொள்வோம். பின்னுக்கு இருந்து டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே வேரி பண்ண போறோம். முதலாவது என்ன செய்ய போறோம்னா இது 2 to the power 0 எழுத வேணும். எப்பவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 2 to the power 0 தான் இருக்க வேணும். நாங்கள் பிளவுற சந்தர்ப்பம் எதுவா இருக்குன்னு சொன்னால் எடுத்த உடனே 2 to the power 1 எழுதிடுவோம். 0ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த விஷயம், அதுக்கு பிறகு முன்னுக்கு இருக்க போறது வந்து 2 to the power 1. அதுக்கு பிறகு நாங்கள் ஓர்டர்ல எழுதி கொண்டு வரலாம். 2 to the power 2. அடுத்தது 2 to the power 3. லாஸ்டா 2 to the power 4. இப்படி முதலாவது ஸ்டெப் நாங்கள் எழுதிடுவோம். இதெல்லாம் மார்க் பண்ண பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இங்க இருக்க போற வேல்யூஸை ஈக்குவல் பண்ணுவோம். அதாவது 2 to the power 0 அப்படின்றது 1. என்னத்தின் 0 எக்ஸ்போனன்ட்டுமே 1ன்றது தான் குறிக்கும். 2 to the power 1 அப்படின்றது 2. 2 to the power 2ன்றது 4. 2 to the power 3 2 மூன்றாம் அடுக்குன்றது 8 என்று வரும். 2 to the power 4 அப்படின்றது 16. ஸோ இந்த நம்பர்ஸ், இந்த 16, 8, 4, 2, 1 இந்த நம்பர்ஸை நாங்க மேல இருக்க போற நம்பரோட மல்டிப்ளை பண்ணி கூட்டிட்டு வரோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்க இருக்க போற 1ஐயும் மேல இருக்கிற 0வையும், இந்த 2ஐயும் மேல இருக்கிற 1ஐயும் நாங்க மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரோம். ஸோ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் என்ன செய்யறேன், இதை டைப் பண்ணிட்டு வரேன். முதலாவது விஷயம், மேல இருக்கிற அந்த 0 இருக்கிறோம், லாஸ்டா இருக்கிற 0வை நாங்க மல்டிப்ளை பண்ணணும் 1 ஆகும். ஸோ இது முதலாவது செட். ஒரு பிராக்கெட்ல நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இது முடிஞ்ச உடனே பிளஸ் மார்க் பண்ணிட்டு அடுத்தது கீழே இருக்க அந்த 1 இருக்க 0க்கு பக்கத்துல இருக்க 1ன்றதை அங்க மல்டிப்ளை பண்ணணும் 2 ஆளு. ஸோ இதுவும் ஓகே. பிளஸ் அதுக்கு பிறகு அந்த 1ன்றதை நாங்க மல்டிப்ளை பண்ணி கொள்ள வேணும் இங்க இருக்க போற 4 ஆளு. இதுவும் ஓகே. பிளஸ் அடுத்தது முன்னுக்கு இருக்க போற அந்த 0ன்றதை நாங்க மல்டிப்ளை பண்ண வேணும் 8 ஆளு. இதுவும் ஓகே. அதுக்கப்புறம் பிளஸ் 1 மார்க் பண்ணி கொள்வோம். 16 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை நாங்க மல்டிப்ளை பண்ண வேணும் 1 ஆள். ஸோ இங்க நாங்கள் மல்டிப்ளை பண்ணது ஓர்டர்ல பார்த்தோம்னா உண்மையில அந்த 1 தான் முன்னுக்கு 16 வந்துருக்கோம். மேல இருக்கிறது என்ன பிரிக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான். பட் நான் இங்க 16 into 1 அப்படின்னு மார்க் பண்றேன். இதை நாங்க சோல்வ் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் எடுக்கு. 0வால எந்த ஒரு நம்பரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்களா இருந்தா அதிന്റെ வேல்யூவும் 0 ஆயிடும். ஸோ இங்க இருக்க போற இந்த வேல்யூ வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி 8 into 0ன்றதும் 0 ஆயிடும். இடையில இருக்க போற இந்த 2 into 1ன்றது 2 அண்டே வரும். பிளஸ் 4 into 1ன்றது 4 அண்டு வரும். பிளஸ் 16 into 1ன்றது 16 அண்டே வரும்.
ஸோ இங்க நாங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கான ஆன்சரை இங்க நாங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இங்க 16 பிளஸ் 4 28 வரும். அதோட 20 பிளஸ் 2 22 22 பேஸ் 10. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஆயிருக்கும் உங்களுக்கு. இப்படி நாங்கள் ஒரு பைனரி நம்பரை எங்களுக்கு ஏற்ற மாதிரி டெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் நாங்கள் இதில் கலந்து கொள்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1010 பேஸ் 2. இதை நீங்க பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் 10111101 பேஸ் 2. இதை நீங்க பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி தேர்ட் ஒன் 101110 பேஸ் 2. இதை நீங்க பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஒன் 111111 பேஸ் 2. இதை நாங்க பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல 4 கொஸ்டின்ஸ் நாங்க இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த 4 கேள்விக்குமான ஆன்சரை நீங்க கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. உங்களோட ஆன்சர் கரெக்ட்னஸ் அல்லது ஏதாவது பிழை இருக்கு அப்படின்னு சொன்னால் நாங்க அதை ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றோம் என்னென்ன இஷ்யூஸ் நீங்க அதில் மெயினா பார்க்க வேண்டியிருக்குமான்னு சொல்லி. ஸோ இந்த கொஸ்டினை நான் ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஆன்சரை கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. இந்த ஆன்சர்ஸ் இந்த கரெக்ட்னஸ் நாங்க செக் பண்ணிக்கொள்வோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது வந்து ஒக்டல்ல இருந்து நாங்கள் எப்படி ஒரு டெசிமல் கன்வர்ஷனுக்கு போகலாம் செக் பண்ணிட்டு வர போறோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் இதுல ஹெடிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஒக்டல் நம்பர் சிஸ்டத்துல இருந்து நாங்க எப்படி ஒரு டெசிமல் நம்பர் ஒன்றை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான கால்குலேஷன்ஸ் எப்படி வருமெண்ட் செக் பண்ணிட்டு வருவோம். ஒரு ஒக்டல் நம்பர் ஒன்று இதுல நான் மார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒக்டல் நம்பர் சொல்லிக்க உண்மையில 1 to 7 மட்டும், சாரி 0 to 7 மட்டும் தான் நாங்க நம்பர்ஸ் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ 1 3 பேஸ் 8, இந்த பேஸ் 8ல இருக்கிற நம்பரை நாங்க பேஸ் 10 கன்வெர்ட் பண்ண போறோம். இது செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சில மெஷர்மெண்ட்ஸ், அதாவது வந்து 8 to the power 0 தெரிஞ்சிருக்கும். 8 to the power 0 அப்படின்றது வந்து எப்பவுமே 1. 8 to the power 1 அப்படின்றது 8 அண்டே வரும். ஸோ 8 to the power 2ன்றது 8 into 8 64 வரும். ஸோ அதே மாதிரி 8 to the power 3 8 into 8 into 8, இந்த 64ஓட நீங்க என்ன செய்யணும், 8 மல்டிப்ளை பண்ணணும். 8 into 4 சொல்லிக்கல 32, 3 வந்து ரிமைண்டரா வரும். இங்கால 48, ஸோ 512 வரும். இந்த டேபிள் எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குமா இருந்தா நாங்கள் கால்குலேஷன் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு டேபிள் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ தென் நாங்கள் இங்கே அங்க செய்த அதே வேலையை தான் ட்ரை பண்ணிட்டு வர போறோம். ஒரு ப்ளூ கலரால இதை நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி கொண்டு வரேன். 1 3 10 நம்பரையும் எழுதிட்டு இந்த 3 என்றதை நாங்க மார்க் பண்ணிக்கொள்வோம் 8 to the power 0. 1 சொல்லிக் கொள்வோம் வந்து 8 to the power 1. ஸோ இதை ஈக்குவல் பண்ணி பார்ப்போமா இருந்தால் இந்த இடத்துல 8 to the power 0 அப்படின்றது 1 வரும். 8 to the power 1ன்றது 8 வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த 8 1 இது எல்லாத்தையும் முதல் நாங்க பார்த்த மாதிரி மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். 1 into 3. ஸோ முதலாவது நாங்க செய்ய போறது 1 into 3. முதல் எழுதின அதே ஸ்டெப்லேயே நாங்க இங்க மார்க் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ நானும் இதில் டைப் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்டா நாங்க மேல இருக்க போற 3 இதை எடுத்துக்கொள்வோம். 3 into கீழே இருக்க போற 1 பிளஸ் அடுத்த பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி 1 into கீழே இருக்க போற 8. இந்த ரவுண்ட் பண்ண வேல்யூஸோட மேல இருக்க போற வேல்யூஸை நான் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும் அவ்வளவு. ஸோ ஃபைனலா எங்களுக்கு இதன் ஆன்சர் எப்படி வருவாருன்னு சொன்னால் 1 into 3 என்றது 3 என்று சொல்லியே உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சர். பிளஸ் 1 into 8 என்றது 8 என்றே வரும்.
ஆன்சர் 11 பேஸ் 10 அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி நாங்க ஆக்டல்ல இருந்து டெசிமலுக்கான கன்வர்ஷன்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கான 4 கொஸ்டின்ஸ் நான் இதுல மென்ஷன் பண்ணிட்டு வரேன். 137 பேஸ் 8 இதை நீங்க பேஸ் 10க்கு சேஞ்ச் பண்ண வேணும். அதே மாதிரி செகண்ட் ஒன் 635 பேஸ் 8 இதை நாங்க பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ண வேணும். தேர்ட் ஒன் 5021 பேஸ் 8 இதை நாங்க பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ண வேணும். ஃபோர்த் ஒன் 7654 பேஸ் 8 இதை நாங்க பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ഇതിന്റെ ஆன்சர்ஸ் எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. ஆன்சர் சரியா அப்படி ஆன்சர் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஒரு பிங்க் கலரால. ஓகே, நெக்ஸ்ட் நாங்க இங்க இருக்க போற எல்லா ட்ராயிங்ஸுமே கிளியர் பண்ணிட்டு அடுத்தது பார்த்துட்டு வர போறோம். நாங்கள் ஹெக்ஸா டெசிமல்ல இருக்க போற ஒரு நம்பர். ஹெக்ஸா டெசிமல் நம்பர் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டத்துக்கு அப்படி கன்வெர்ட் பண்ணலாம் மட்டுமே பார்த்துட்டு வர போறோம். சேம் மெத்தட் தான் இங்கேயுமே நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். இங்க நான் ஒரு ஹெக்ஸா டெசிமல் நம்பர் 1A, இது ஒரு ஹெக்ஸா டெசிமல் நம்பர். இந்த 1A பேஸ் 10க்கு சேஞ்ச் பண்ணுவோம். இதை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் தந்த நம்பரை இங்க நோட் பண்ணிக்கொள்வோம். பிறகு வள மாதிரி இந்த 16 to the power 0, 16 to the power 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கொள்வோம். பட் இந்த இடத்துல நாங்க 16 to the power 0ன்றது 1 என்று தெரிஞ்சிருக்க வேணும். 16 to the power 1ன்றது 16 என்று தெரிஞ்சிருக்க வேணும். 16 to the power 2ன்றது 256. உண்மையிலே இதை 16ஆல நீங்க அதை பெருக்குவீங்க 256. அதே மாதிரி 16 to the power 3. ഇതിന്റെ ஆன்சர்ஸை நீங்களே ஃபைன் பண்ணிக்கொள்ளுங்க என்ன மாதிரி வேறுபடுச்சு சொல்லி 256 into 16. ஸோ இப்படி வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கல்குலேஷன்ல செய்யலாம். பட் இவ்வளவு தூரம் நீங்க ஃபைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓர்டினர் லெவல் பொறுத்த மட்டும் ஜஸ்ட் நான் 2 டிஜிட்ஸ்க்கு மட்டும் ஃபைன் பண்ணி சொல்றேன். ஸோ 16 to the power 0ன்றது எங்களுக்கு 1 என்று தெரியும். 16 to the power 1 அப்படின்றது நாங்க 16 அண்டே மார்க் பண்ணலாம். ஸோ இதுல தட்ஸ் ஈக்குவல் டு 1 என்று மார்க் பண்ணிக்கொள்றேன். இது வந்து 16 அண்டே மார்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இந்த 16 அப்படின்றத நாங்க 1ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். ஒரு ரவுண்ட் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி 1ன்றத இந்த ஏஆல மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். பட் ஏன்றது 10 எண்ணங்களுக்கு தெரியும். ஸோ இதை இண்டிகேட் பண்றதுக்கு என்ன செய்யறேன், ஒரு பிரேக்கர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்றது 10, பின்றது 11, சின்றது 12 எங்களுக்கு முதலே தெரியும். ஸோ 10 இன்ட்டு இந்த 1ஆல நாங்க மல்டிப்ளை பண்ணுவோம். இனி பிளஸ் மார்க் போட்டு அதுக்கப்புறம் 1 சொல்லியிருக்கு 1 இன்ட்டு கீழே இருக்க போற 16. இவ்வளவுதான் விஷயம். 16 1ஆல மல்டிப்ளை பண்றோம், 10 1ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ இந்த ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணிட்டு வருவோமா இருந்தால் இந்த இடத்துல நாங்கள் கரெக்டான ஆன்சர் ஃபைன் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ 10 பிளஸ் 16. ஸோ இது வந்து 10 பிளஸ் 16 26 அப்படின்னு சொல்லி ஆன்சர். பேஸ் 10ல இந்த ஆன்சர். இப்படி நாங்கள் ஹெக்ஸா டெசிமல் நம்பரை டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸுக்கான கொஸ்டின்ஸ் இதுகள் நான் இடத்துல ஃபைன் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ட்ரை பண்ண வேண்டியது 1C பேஸ் 16ல இருக்கிறத நீங்க பேஸ் 10 கன்வெர்ட் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் 2CB பேஸ் 16ல இருக்கிறத நீங்க பேஸ் 10 கன்வெர்ட் பண்ண வேண்டி இருக்கும். தேர்ட் கொஸ்டின் 7D பேஸ் 16 நீங்க பேஸ் 10 கன்வெர்ட் பண்ண வேண்டி வரும். ஃபோர்த் ஒன்
7cc பேஸ் 16. இதை நீங்க பேஸ் 10 கன்வெர்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். ഇതിന്റെ ஆன்சர்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. கரெக்டா ராங்கான்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி நாங்க கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம் நம்பர் சிஸ்டத்துக்கு இடையில இருக்கான வேற வேற டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பைனரியில இருந்து டெசிமல், அதே மாதிரி ஒக்டல் ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து டெசிமல்னு சொல்லி ஃபுல்லா பார்த்திருந்தோம். ஸோ அடுத்த செஷன்ல நாங்கள் இன்னொரு புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.